பேர்ல நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சுமார் 2 மணி நேரமா நிதியமைச்சர் அவர்கள் வாசிட்டு இருக்காங்க. அதுல பல முக்கியமான விஷயங்கள் சொல்றாங்க. டாக்ஸேஷன் குறைஞ்சிருக்கு, டிடிஎஸ் குறைஞ்சிருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. ஏஞ்சல் டாக்ஸ் கேன்சல் பண்ணிக்க சொல்றாங்க. இதுல தாண்டி முக்கியத்துவமா நீங்க என்ன பாக்குறீங்க? இல்லை, முதல்ல ஏஞ்சல் டாக்ஸ் அப்படின்ற விவகாரத்தை முதல்ல இந்தியா முழுக்க பேசுனது காங்கிரஸ் கட்சி தான். அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போ எல்லாரும் நக்கல் பண்ணாங்க. ஆனால் இப்போ அதே திட்டங்கள் வாங்க நாங்கள் எவ்வளோ பெரிய புரட்சி செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மாறி மாறி சிதம்பரமும் ஜெயராம் ரமேஷும் இந்த பேஜில் இருக்கு, இந்த பேஜில் இருக்கு ட்வீட் போட்டுருக்காங்க. எஸ், பல விஷயங்கள் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு அளவில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாக நான் 2 கருதுறேன். அதை தான் நம்ம கவனப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒன்று, மாநிலத்தினுடைய உரிமைகள் அப்படின்ற விவகாரத்தை குறித்து இந்த பட்ஜெட்டில் ஃபெடரலாக இந்த மாநிலங்கள் இயங்குவது அப்படின்றது குறித்து, மாநிலம் அப்படின்றது என்ன, ஒரு ஃபெடரல் யூனிட் இந்தியாவுக்குள்ள, உண்மையான ஃபெடரல் யூனிட்டுக்கான எல்லா அதிகாரங்களும் இல்லாவிட்டாலும் கூட குறைந்தபட்ச தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்புகளாக மாநிலங்கள் இருக்கின்றன. அந்த குறைந்தபட்ச தன்னாட்சி அதிகாரங்களை கூட இந்த பட்ஜெட் முழுமை செய்வதாக இல்லை. 2வது, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்றாங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன? அனைவரும் கூட்டாக இயங்கி இந்த கூட்டாட்சியை வலிமைப்படுத்துவோம் அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். உண்மையிலேயே அனைவரும் கூட்டாக இயங்குவதை போன்ற பட்ஜெட்டாக இது இருக்கிறதா அப்படின்னா இல்ல, மாநிலங்களுக்கு ஒரு பெரிய நிதி சுமையை கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது மாறி இருக்கிறது. 2வது, தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கிறது அப்படின்னா, உதயநிதி எடுத்து காட்டினார் இல்லையா, முட்டை. அந்த முட்டை உண்மைதான், நாங்கள் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறோம் அப்படின்றத நிர்மலா சீதாராமன் பட்டப்பகலில் வெட்ட வெளியில் நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையே இல்லாமல் இந்த பட்ஜெட்டை அவர் பேசியிருக்கிறார். முன்னாடியாவது திருக்குறள் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு அதை சொல்லிட்டேன், இதை சொல்லிட்டேன், மெட்ரோ கொடுக்குறோம், அது இதும்பாங்க. ஆனா இந்த முறை அதுவும் இல்லாது போயிருக்கிறது. பட்ஜெட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டுக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அதனுடைய 3ஆம் கட்ட பணிகளுக்கு கிட்டத்தட்ட 60% பணிகளை தமிழ்நாடு தானே செலவு செய்து அந்த பணிகளை முடித்திருக்கிறது. ஒன்றிய அரசு தர வேண்டிய பாக்கி அப்படின்றத இன்னும் கொடுக்கவே இல்லை. இப்ப நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு வீடு கட்டுறதா திட்டம் போடுறோம். அந்த வீட்டினுடைய மதிப்பு அப்படின்றது 50 லட்சம். நான் 25 லட்சம், நீங்க 25 லட்சம் போட போறோம். நான் 25 லட்சம் போட்டு வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஆரம்பிங்க, நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டை கட்டுறேன் 25 லட்சத்துல பாதியில நிப்பாட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 25 lakhs, செகண்ட் ஃப்ளோர் 25 lakhs, அப்படி பிரிக்க முடியாது வீட்டை இல்லையா? கிரவுண்ட் ஃப்ளோருக்கான எஸ்டிமேட் வேறையா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான எஸ்டிமேட் வேறையா இருக்கும். அப்ப 50 லட்சம் மொத்தமா இருந்தாதான் அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும். இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து ஆரம்பிச்சதுல என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல ஒதுங்கிடுறீங்க, நான் தரேன் அப்படின்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்றேன், 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், கடைசியில என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 40 லட்சத்தை நான் போட்டு அந்த வீட்டை ஓரளவு முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். இன்னும் 10 லட்சம் பாக்கி இருக்கு. 25 லட்சம் நீ தர்றேன்னு சொன்னியப்பா, கொடு. ஏன்னா நான் கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கேன், அந்த கடனுக்கு நான் வட்டி கட்ட வேண்டியது இருக்கு, அதெல்லாம் கூட நான் கேட்கல. குறைந்தபட்சம் உன்னுடைய காசு, கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துரு அப்படின்றத நான் கேட்டா அதை பற்றி வாயே திறக்கவில்லை. நேற்றைக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் எவ்வளவு நிதி இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது அப்படின்றத சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த பட்ஜெட்ல அது குறித்தான விவரங்கள் எதுவுமே இல்லை. தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையே இல்லை. பட்ஜெட் வந்த உடனே ஒன்றும் இல்லை, பொதுவாக தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணுதுன்னா அவங்க தாக்கல் பண்ண உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல விமன் அப்படின்னு போட்டு பார்ப்போம், அந்த பெண்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வெல்ஃபேர் அப்படின்னு போட்டு பார்ப்போம். அப்புறம் மிட் டே மீல்ஸ்ன்னு போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்னு போட்டு பார்ப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு போட்டு சர்ச் பண்ணுவோம் இல்லையா? இதுல தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையே இல்லை, தமிழ் என்கின்ற வார்த்தையே இடம்பெறவில்லை இந்த பட்ஜெட்ல. அப்படிப்பட்ட பட்ஜெட்டாக இது தாக்கலாகி இருக்கிறது. குறிப்பா தமிழ்நாடு இன்னொரு கோரிக்கை ஒன்றை கடந்த காலத்துல ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்தது. எலெக்ஷன்ல அது பெரிய பிரச்சாரமாகவே மாறியது. நம்ம அது குறித்து விரிவா நிறைய பேசி இருக்கிறோம். தமிழ்நாட்டுல வெள்ள பாதிப்பு அப்படின்றது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதாவது தேசிய அளவுல பினான்ஸ் கமிஷனா இருக்கட்டும், அல்லது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஃப்ளட் மிட்டிகேஷன் கண்ட்ரோலா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, முக்கியமான நகரங்கள், எந்தெந்த நகரங்கள் எல்லாம் அதிகமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய நகரங்கள், அதிகமாக புயலால் பாதிக்கப்படக்கூடிய நகரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல முதல் 5 இடங்கள்ல சென்னை இருக்கிறது. சென்னை அதிகமான பாதிப்புகளை சந்திக்கிறது. இப்போ மு.க. ஸ்டாலின் வாளியில தண்ணி எடுத்துட்டு சென்னையின் மொட்டை மாடியில நின்று ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு. மழை பெய்கிறது. மழை எப்படி பெய்யுது? இயற்கை சீற்றத்தால பெய்கிறது.
ஒரு பருவநிலையினாலேயோ அல்லது வந்து கடலில் ஏற்படுகின்ற புயலாலேயோ அந்த மழை என்பது பெரிய அளவில் பெய்து சென்னையை சேதப்படுத்துகிறது. நீங்க சென்னையில எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாலும் அதனுடைய 30% ஆஃப் த காஸ்ட்டை திரும்ப திரும்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப சென்னையில வந்து மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுகிறது இல்லையா? இந்த மெட்ரோ பணிகள் நம்ம பார்க்குறோம். அங்க நிக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க, வாகனங்கள் நிக்குது, அதுக்கான சிமெண்ட்ல இருந்து எல்லாவற்றையும் எடுத்துட்டு வர்றாங்க, கலைக்கிறாங்க, அங்க போடுறாங்க இல்லையா? திடீர்னு வெள்ளம் வருகிறது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நிறைவேறிய பணிகள் இருக்குல்ல, அந்த பணிகள் வந்து பல பணிகள் வந்து ரிவர்ஸ் ஆயிரும், பாதிப்படையும், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாதிப்படையும். அப்ப என்ன செய்யணும்? அதை திரும்ப செய்ய வேண்டிய நிலை வரும். அப்ப கூடுதலான நிதி சுமை ஏற்படுகிறது. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்புகள் குறித்து நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு நாள் முதல்வர் மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு ஒரு பதவியை கொடுப்போம், ஒரு மாசம் கூட கொடுப்போம். சென்னையில ஒரு மாசத்துக்குள்ள சென்னை முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பாதாள சாக்கடை நீங்களாக ஒரு தனியான ஒரு அமைப்பை உருவாக்கி சென்னை முழுக்க நீங்க வந்து வெள்ள நீர் வடிகால் வாய்க்காலை உருவாக்கிட முடியுமா? முடியாது. சென்னையில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள்லேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரம் சென்னை. அப்போ சென்னையில நீங்க ரோட்ல கை வைக்கிறீங்க அப்படின்னா அது மக்களுடைய வண்டியை பிடிச்சு நிப்பாட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு டூ வீலர்லயும் நீங்க பிரேக்க பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். சென்னை ரோட்ல கை வைக்கிறீங்கன்னா இப்பயே மெட்ரோ பணிகள் நடைபெறும் பொழுதே மக்களுடைய இது என்ன, நல்லாதாங்க இருக்கு, என்னங்க ரோடு மோசமாயிருது, ஓட்ட முடியல, வண்டி ஓட்ட முடியல, ரொம்ப சிரமமா இருக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்போ மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை அது பாதிக்க தொடங்கிடும். அப்போ வெள்ள பாதிப்பு, வெள்ள வடிகால் அமைக்கிறோம் அப்படின்னா அந்த வடிகாலுக்கான செலவு இருக்கிறது, காலம் எடுத்துக்கொள்ளும், அதை பொறுமையாகத்தான் செய்ய முடியும். ஒரே நாள்ல மொத்த நகரத்தையும் ஸ்தம்பிக்க வைத்து அல்லது ஒரு கர்ஃபியூவை போட்டு அல்லது வந்து ஊரடங்கை அறிவித்து சென்னை நகரத்துக்கு வெள்ள நீர் வடிகால போட முடியுமானா அப்படி போட முடியாது. இட் டேக்ஸ் டைம். அப்போ எவ்வளவு பணிகள் முடிந்திருக்கிறது அப்படின்றது இருக்கு. இப்போ முடிந்த பணிகள்லயே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வெள்ளம் வந்து ஒவ்வொரு வருடமும் திரும்ப திரும்ப வந்துருது. 6 மாதத்துக்கு ஒரு முறை பெருமழை வந்து அந்த முடிந்த பணிகள்ல ஒரு 10% 20% குறைச்சிருது, எல்லாத்தையும் சீரழித்திருது. அப்ப மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு, மறுபடியும் அந்த பணிகளை தொடர வேண்டியது இருக்கு, அடுத்தடுத்த சீற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி தொடர்ந்து அந்த கட்டுமானத்தை உருவாக்கி கொண்டே அல்லது வந்து புனரமைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய தேவையும் நெருக்கடியும் இருக்கு. நம்ம அதனாலதான் என்ன கேட்டோம், வெள்ள பாதிப்புகளை சரி செய்வதற்கு கூடுதல் நிதி வேண்டும்னு கேட்டோம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டுதோறும் நாங்கள் ஒதுக்குகின்ற மாநில அளவிலான வெள்ள பாதிப்புக்கான தொகையை மட்டும் நாங்க கொடுக்கிறோம், SDRF அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த SDRF மட்டும் ஒவ்வொரு தடவையும் கொடுக்குறாங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட். இந்த SDRF அப்படின்றது ஒவ்வொரு பாதிப்புக்கும் கொடுக்கப்படுவது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு என்று ஒதுக்கப்பட்ட மொத்த தொகை எவ்வளவு? 800 கோடியோ 900 கோடி. அந்த 900 கோடி தான் தமிழ்நாட்டுக்கு. அதுல நீங்க ஒரு SDRF அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா டிசாஸ்டரையும் அதில் நீங்க மேனேஜ் பண்ணணும். எப்படி ஒரு 450 கோடியை வந்து பார்ஷியல் இன்ஸ்டால்மெண்டாக வைத்துக்கொண்டு மாநில அரசு எப்படி வெறும் 450 கோடியை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாதிப்புகளை தமிழ்நாடு சரி செய்ய முடியும்? ஒரு இடத்துல வெள்ள பாதிப்பு ஏற்படுகிறது, வேறு இடங்கள்ல வேறு சில சீற்றங்கள் ஏற்படுகிறது, சில இடங்கள்ல இப்ப மண் சரிவு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகிறது. இப்படி எல்லா பாதிப்புகளையும் அந்த பணத்துக்குள்ளதான் நம்ம கவர் பண்ணணும். அப்போ சென்னையின் வெள்ளம் என்பது ஒரு மாறாக்கதையாக மாறத் தொடங்கிவிட்டது. பூலை நண்பர்கள் சொல்லும் விஷயங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இது நிற்காது, இனி தொடர்ந்து சென்னை இப்படியான பாதிப்புகளை தான் சந்திக்க போகிறது அப்படின்றதான் சொல்றாங்க. அப்போ அதற்கு நிதி வேணும். இதை கேட்டோம்னா நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்ல, அதாவது பட்ஜெட் ஸ்பீச் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கிறது, 16வது பக்கம், பாயிண்ட் நம்பர் 83, தலைப்பு என்னன்னா இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் மிட்டிகேஷன். இரிகேஷன் ஃப்ளட் மிட்டிகேஷன் அப்படின்றத சேர்த்துதான் சொல்றாங்க. இந்த ஃப்ளட் மிட்டிகேஷன் அப்படின்னா என்னன்னா வெள்ள தடுப்பு. அந்த வெள்ளம் வராம தடுக்கிறது தான் வந்து ஃப்ளட் மிட்டிகேஷன். இந்த இதுல வந்து பீகார் இருக்கு, அசாம் இருக்கு, ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கு, உத்தராகண்ட் இருக்கு, சிக்கிம் இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷுக்கு என்ன சொல்றாங்க? ஹிமாச்சல் பிரதேஷ் suffered extensive losses due to the floods last year. Uttarakhand suffered losses due to cloud bursts and massive landslides. Sikkim witnessed devastating flash floods and landslides and wreaked havoc across the states. Assam grapples with floods every year by Brahmaputra river and its tributaries originating outside India. Bihar frequently suffered from floods, many of them originating outside the country. இப்போ பீகாருக்கும் அசாமுக்கும் பிரம்மபுத்திராவிலிருந்து பாதிப்பு இருக்கிறது. பிரம்மபுத்திரா வந்து ஒரு வற்றாத பெருஞ்சீவ நதி. அது வந்து வற்றாது, தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அது இந்திய நதியாக நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம், இந்தியாவுக்குள் ஓடுவதால. அது சீனாவில் தொடங்குவதால அவன் வந்து அங்கேயே பல அணைக்கட்டுகளை தொடங்கி
பல பிரச்சனைகள் அங்க போயிட்டு இருக்கு. பிரம்மபுத்திரா வெள்ளம் ரைட், நல்லா இருக்கு. பிரம்மபுத்திரா வெள்ளம் பாதிப்பு, பீகாருக்கு பணம் கொடுக்கணும், ஹிமாச்சலுக்கு பணம் கொடுக்கணும், சிக்கிமுக்கு பணம் கொடுக்கணும், அசாமுக்கு பணம் கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் வெள்ள பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கே கேரளா, ஒவ்வொரு வருஷமும் வெள்ள பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கே தமிழ்நாடு, அதற்கு என்ன சிறப்பு நிதியை நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள்? பட்ஜெட் அதை அட்ரஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத இந்த பட்ஜெட்டை தேடி பார்த்தோம்னா எந்த இடத்திலும் தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையே இதில் கொடுக்கப்படவில்லை. ரெண்டாவது, மாநில உரிமைகள் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தேன். நம்ம எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, பீகார் அண்டு ஆந்திரா இந்த முறை அதீதமான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிறார்கள், அவங்களுடைய ஆதரவு இல்லாம இவங்களுடைய திட்டங்கள் அப்படின்றது நடைபெறாது. அப்போ அதுல எடுத்து பார்த்தோம்னா என்ன சொல்லி இருக்கிறார்கள், பீகாருக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க அல்லது ஆந்திராவுக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்கன்றதை எடுத்து பார்த்தோம்னா, ஆந்திராவுக்கு அற்புதமான ஒரு திட்டம். அவர் கவர்மெண்ட் ஹஸ் மேட் கன்சர்ன்ட் எஃபர்ட்ஸ் டு ஃபுல்ஃபில் த கமிட்மெண்ட்ஸ் ஆஃப் த ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு, recognizing the state's need for a capital, we will facilitate special financial support. ஆஹா, சிறப்பு நிதி உதவியா அப்படின்னு நம்ம வாய் விளக்கும் அளவிற்கு through multilateral development agencies in current financial year 15,000 crore will be arranged with additional amounts in future years. இந்த மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ்ன்ற வார்த்தையை கேட்கும் பொழுது எல்லாரும் என்ன நினைச்சிருவாங்க, சரி அங்கிருந்து நம்ம எல்என்டி இருக்கு அந்த மாதிரி ஏதோ நிறுவனத்தை கூட்டு கட்ட போறாங்க போல. கிடையாது. மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் என்று கூகுளில் தட்டி பாருங்கள், என்ன வரும் அப்படின்னா, ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆஸ்திரேலிய வங்கி, அதுக்கப்புறம் பன்னாட்டு வங்கிகள், ஐஎம்எஃப் உள்ளிட்ட வங்கிகள் எல்லாம் நிற்கும். இவன் என்ன உதவி செய்வான்னா, சிமெண்ட் இறக்க போறானா, செங்கல் இறக்க போறானா, மேன் பவர் கொடுக்க போறானா, காசு கொடுப்பான். எதற்காக கொடுப்பான்? கடனாக காசு கொடுப்பான், வட்டி கொடுப்பான். ஆமான். காசு வாங்குவதற்கு ஒன்றிய அரசிடம் நாம் கோரிக்கை வைக்கிறோம், என்னன்னு, எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு. எதுல இருந்து கேட்கிறோம்? நான் ஒவ்வொரு வருஷமும் நேரடி வரி இவ்வளவு செலுத்துறேன், மறைமுக வரி இவ்வளவு செலுத்துறேன், இதையெல்லாம் சேர்த்து எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உங்களுக்கு கடன் வாங்கி தரேன் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. கடனுக்கான வட்டியை யாரு கட்ட போறா? உங்க அப்பா வீட்டு காசுல இருந்தா கட்ட போறீங்க, ஒன்றிய அரசாங்கம் கட்ட போது, மாநில அரசாங்கம் கட்ட போகுது. அப்போ மீண்டும் மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய இன்னொரு கேள்வியும் இங்கு ஊர்ஜிதப்படுகிறது, யார் அப்பா வீட்டு காசு? அப்போ இந்த கடனுக்கு வட்டியா கட்ட போறதும் கடனா கட்ட போறதும் யார் அப்பா வீட்டு காசு? மாநில அரசாங்கத்தினுடைய அப்பன் வீட்டு காசு. அந்த அப்பன் வீட்டு காசிலிருந்து இவர்கள் அறிவிப்பதற்கு என்ன யோக்கியது இருக்கு? அதுக்கு நீங்க மாநில அரசாங்கத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துருங்க, வேணுங்கிற ஆள்கிட்ட நீங்க கடன் வாங்கிக்கங்கப்பா, எங்களால முடியாதுன்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா, நான் கடன் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் இருக்கா, இந்த கோவிட் உச்சகட்டத்துல இருந்த போது எம்எஸ்எம்இ எல்லாம் கேட்டாங்க, ஏதாவது கொடுங்க ஏதாவது கொடுங்கன்னு. நான் வேணா கடன் வாங்கி தரேன் வச்சுக்க அப்படின்னு. இந்த சிவாஜி படத்துல, ரஜினி நடிச்ச படத்துல, என்ன சிவாஜி இப்படி ஆகி போச்சு, இந்தாங்க ₹1, சுண்டல் எடுத்து பொழைச்சுங்க, பிச்சை எடுத்து பொழைச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. சிவாஜி படத்தில் ஆதிசேஷன் என்ன செய்தார்? மூட்டை மூட்டையாக பணத்தை கொள்ளையடித்தார். உள்ள பணத்தையும் கூட சிவாஜியிடமிருந்து பிடுங்கி கொண்டார். எதன் காரணமாக? அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களின் மூலமாக. அப்படியே அந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் அவர்களை நிப்பாட்டி வைங்க, இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு, மு.க. ஸ்டாலின், நிதிஷ்குமார் நிப்பாட்டி வைங்க. இதுதான் நிலவரம். நம்ம கேட்கறது என்ன? நீ அடிச்சு வச்சிருக்கிற மூட்டை மூட்டையா காசு, அது எங்கன்னு நம்ம கேட்கிறோம். அந்த காசையும் கூட நம்ம அநியாய காசெல்லாம் நம்ம கேட்கல, நம்ம நியாயமா நமக்கு சேர வேண்டிய பணத்திலிருந்து தான் நம்முடைய எல்லா உரிமை தொகைகளையும் கேட்கிறோம். உதாரணத்திற்கு நம்ம கட்டுற வரி பணம். இப்ப வரி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் யார் அதிகமா வரி கட்டுறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். எதன் மூலமாக வரி அதிகமாக வருகிறது? அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. அந்த வருமானம் எந்தெந்த வழிகளில் எல்லாம் வருகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவங்க தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? கடன்கார பட்ஜெட், கடன் வாங்கி விட்டார் பிடிஆர், கடன் வாங்கி விட்டார் தங்கம் தென்னரசு சொல்லுவாங்கல்ல. ஒன்றிய அரசனுடைய பட்ஜெட்ல நான் சொல்றேன், ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான், அதாவது பட்ஜெட்ல, அதாவது ₹1 அப்படின்றது பல இடங்கள்ல இருந்து வருது ஒன்றிய அரசுக்கு. அதுல எது அதிகமா வருது அப்படின்னா பாரோயிங்ஸ் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ் அப்படின்னா கடன். இந்திய வருமானத்தில் 27% கடன் தான் வருகிறது. அதாவது அரசாங்கம் நமக்கு செலவு பண்ணது இல்லையா ₹1, அதுல 27% கடன். அப்ப மீதி எல்லாம் எங்க வருது அப்படின்னா 5% யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி, ஒன்றிய கலால் வரி. இன்கம் டாக்ஸ் 19%, 4% கஸ்டம்ஸ், 1% நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், 9% நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ். எது அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா
கார்பரேஷன் டாக்ஸ் 17%, ஜிஎஸ்டி அண்ட் அதர் டாக்ஸஸ் 18%. கார்பரேஷன் டாக்ஸ்ன்றது யாருக்கு போடுறது? பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு போடுவது. ஜிஎஸ்டின்றது யாருக்கு போடுறது? இந்த மைக்கு வாங்குறது, இந்த டிஷ்யூ பேப்பர் வாங்குறது, இந்த போன் வாங்குறது, இந்த சார்ஜர் வாங்குறது, நம்ம இப்ப சாப்பாடு வாங்குறோமே வெரைட்டி ரைஸ், அவங்க வாங்குற கிராசரிஸ், எலும்பிச்சம்பழம் சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறது, அரிசி வாங்குறது, பால் வாங்குறது, தயிர் வாங்குறது, நம்ம அன்றாடம் குடிக்கிற குடிநீர் வாங்குறோம் இல்லையா, மினரல் வாட்டர், அது வாங்குறது, நம்ம வண்டி கட்டிக்கிறது, இது எல்லாமே எதுல வருது? ஜிஎஸ்டில வருது. நீங்க அன்றாடம் என்ன செய்றீங்க? தினசரி அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம கூட ஒரு ப்ராஜெக்டா பண்ணலாம். நம்ம ஒரு நாளைக்கு என்னென்னலாம் செலவு பண்றோம், அதுல எவ்வளவு நம்ம ஜிஎஸ்டியா கட்டுறோம்னு எடுத்து பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கைக்கு நீங்க ஒரு ஆண்டில் செய்யும் செலவில் 3/4 செலவு ஜிஎஸ்டி செலவாக மட்டுமே வந்து நிற்கும். அந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது. அதனாலதான் கார்பரேட் டாக்ஸை விட, அதாவது கார்பரேட் வரியை விட ஜிஎஸ்டி வரி 1% அதிகமாக வசூலாகி கொண்டிருக்கிறது. இந்த கார்பரேட் வரி எப்படிங்க இப்படி ஆச்சு அப்படின்ற கேள்வி வரலாம். கார்பரேட் அதிகமா தான் வரணுமா, கம்மியா வரக்கூடாதா அப்படின்னு 2019 செப்டம்பர் மாசம் ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. 2019 செப்டம்பர் மாசம் அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, கார்பரேட் டாக்ஸ் 30% இருந்துச்சு. அதாவது கார்பரேட் கட்டக்கூடிய டாக்ஸ் 30%. அதை என்னவா மாத்துறாங்கன்னா 22% மாத்துறாங்க. புதுசாக ஆரம்பிக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபர்ம்ஸுக்கு என்ன மாத்தினாங்கன்னா 25% இருந்ததை 15% குறைச்சிட்டாங்க. இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட இழப்பு என்ன அப்படின்றத எடுத்து பார்த்தால், the government reduced corporate tax in 2019 incurring a loss of 1.44 lakh crore. 1,44,000 கோடி. 2Gக்கு இவங்க சொன்ன கணக்கு என்ன? 1,76,000 கோடி. 76,000 கோடி. இது என்ன? 1,44,000 கோடி. அப்போ ஒவ்வொரு வருடமும் 2Gல நீங்க கோட் பண்ண நம்பர் உண்மையிலேயே லாஸ் ஆகல அப்படின்றத கோர்ட்டு ஒத்துக்கொண்டது. அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார். அவர் ஆதாரப்பூர்வமாக வாதாடுகிறார் ஆராசா. நீங்க என்ன சொல்றீங்க? அதை எதிர்த்து தான் நீங்க ஆட்சிக்கே வந்தீங்க. அப்ப என்ன செய்யணும்? 2Gல ஏற்பட்ட இழப்பை விட பல மடங்கு 2Gல ஏற்பட்ட இழப்பை விட பல மடங்கு அதிகமான பணத்தை வருமானமாக நீங்க ஈட்டி தந்திருக்கணும். இல்லனா அந்த 2G பணத்துக்கு நிகரான பணத்தை நீங்க கோட் பண்ண அந்த நம்பர் 1,76,000 கோடின்ற அந்த நம்பருக்கு இணையான நம்பரை நீங்க வருமானமா ஈட்டி தந்திருக்கணும். அப்படி செய்திருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. மாறாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த டாக்ஸை குறைச்சதுனால பழைய கம்பெனிகளுக்கு 30% 22, புது கம்பெனிகளுக்கு 25% இப்படி குறைத்ததன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசு 1,44,000 கோடி இழப்பை சந்தித்து. ஆனா அதை சொல்லுவாங்களா, இப்படி கார்பரேட் டாக்ஸ் குறைக்கிறது மூலமா நாங்க தொழிலை ஊக்குவிக்கிறோம், கம்பெனிஸ் புதுசா வரும். ரைட். அப்படி புதுசா வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தால் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் என்பதே இருந்திருக்காது. அப்படி வேலையில்லா திண்டாட்டம் இல்லாத நிலைதான் இருக்கா? ஒன்னும் இல்ல, கான்ஸ்டபிள் செலெக்ஷன் எக்ஸாம் நடக்குது. அந்த கான்ஸ்டபிள் செலெக்ஷன் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் லீக் முறைகேடுன்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன் மாணவர்கள் கான்ஸ்டபிள் செலெக்ஷன் எக்ஸாம் ஒரு 500 போஸ்டுக்கு 1,00,000 பேர் போய் நிக்கிறாங்க. சமீபத்தில் ஏர் இந்தியா வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அது ஒரு தனியார் நிறுவனம். வெறும் 600 போஸ்ட். எத்தனை லட்சம் பேர் அங்க திரண்டு நிக்கிறாங்க, எத்தனை 1000 பேர் அங்க திரண்டு நிக்கிறாங்க ஒரு எக்ஸாமுக்கு. ஒன்னும் இல்ல, இந்த தடவை ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நடக்கக்கூடிய ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் அப்பியர் ஆகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. ஏன்? வெளியே வேலை கிடைக்கல, ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். MBA முடித்த கிராஜுவேட்ஸ் ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட்னா ஒண்ணும் இல்ல, பியூன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வீப்பர் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. துப்புரவு பணியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் நாட்டில் தலைவிரித்து ஆடுகிறது. அதுக்கும் நிர்மலா சீதாராமன் ஒரு விளக்கம் வச்சிருக்காரு. நம்ம சென்னையில ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, எங்களால எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட முடியாது, நீங்களே ஆண்டர்பிரனர் ஆயிக்காங்க, ஸ்டார்ட் அப் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் யோகி ஆதித்யநாத் போன வாரம் ஒரு புதுமையான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். இப்ப தமிழ்நாடு அரசு புதுமை பெண் திட்டம்னு ஒண்ணு செயல்படுத்துறாங்க. எதுக்கு? கல்லூரி வரைக்கும் படித்து முடிக்கின்ற பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குறாங்களா இல்லையா? எதற்காக? அவங்க படிக்கணும். படிக்கிறத இன்சென்டிவைஸ் பண்றது. அதற்கு நான் உனக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றவர் இன்டர்னா வர்றாரு, முதல்ல வேலையை கத்துக்கிறதுக்கு 15,000 அவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறதா இருக்கிறோம்னா, இன்டர்னா வர்றவருக்கு ஒரு 7,000 குறைந்தபட்சம் கொடுக்க மாட்டோமா? அந்த மாதிரி நீ படிச்சு முடியுமான்னு கவர்மெண்ட் கரிசனத்தோட 1000 ரூபாய் கொடுக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்
அவங்கள வந்து இந்த சமூகம் எப்படி நடத்துகிறதுன்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் வந்து புருஷன்ட்ட 100 ரூபாய்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நான் கண்ணால பார்த்துருக்கிறேன். பெரிய நகரங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகள்லயே நடுத்தர வர்க்கத்துல தினமும் வந்து என்னங்க இன்னைக்கு அரிசி இவ்வளவு வாங்கணும், பருப்பு இவ்வளவு வாங்கணும், இவ்வளவு செலவாங்கன்னு கணக்கை காட்டி 100 ரூபா வாங்கணும். குடும்ப சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளவு எடுத்து தாராளமா செலவு பண்ற அளவுக்கு காசு யார்ட்டையும் கிடையாது. ஏன்னா நீங்க தான் வந்து டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டின்னு இருக்கிற காசு எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டீங்க. அப்போ பணப்புழக்கமே இல்லாம தான் இருக்கு நாட்டுல. அப்போ அவனுக்கு என்ன பண்ணலாம்? பணப்புழக்கத்தை கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு சிரத்தை எடுத்து பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாங்க. கூடுதலாக பஸ்ல போக்குவரத்துக்கு பெண்களுக்கு வந்து அந்த வெள்ள ஓடு பஸ்ன்னு சென்னையில சொல்லுவோம், மற்ற ஊர்ல வந்து லோக்கல் பஸ் அல்லது டவுன் பஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேருந்துகள்ல வந்து இலவசமாக கட்டணம் இல்லாத பயணம் மேற்கொள்ளலாம். அதுல அவங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச கட்டணம் 7 ரூபான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு, ரைட்டா? ஒரு நாளைக்கு 14 ரூபான்னு கணக்கு வச்சாலும் 1000 ரூபாய்க்கு மேல ஒருத்தருடைய கையில வந்து நிக்க போகுது. 1500 ரூபாய்க்கு மேல ஒரு மாசம் வந்து தங்க போகுது. அப்போ ஒரு குடும்பத்துக்கு 3500 ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க பாக்கெட்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க பாக்கெட்ல வந்து சேருது. இது எதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம்? ஊக்குவிக்கிறதா, இன்சென்டிவ், அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக. யோகியார் என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்ப இதுக்கு ஒரு நிதி ஒதுக்குவாங்க இல்லையா? இந்த நிதி ஒதுக்கிட்டு தான் வந்து சீமான் மாதிரியான ஆட்கள், அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் இது வந்து தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி இப்படி செய்து கொண்டிருக்கிறது அப்படி இப்படின்னாங்க. யோகி ஒரு ஸ்கூலுக்கு சில ஆயிரங்களிலிருந்து சில லட்சங்கள் வரைக்கும் நிதி ஒதுக்கி இருக்கிறார். எதற்கு அப்படின்னா, அண்டா, தேக்ஸா, வடைச்சட்டி, வடை கரண்டி, வெறும் கரண்டி, ஸ்பூன்ஸ், இட்லி அவிக்கும் பாத்திரங்கள், இப்படியான பாத்திரங்களில் இருந்து பஞ்சர் ஓட்டும் உபகரணங்கள், பழைய சைக்கிள் டயர்கள், அதை குத்தி ஓட்டை போடுவதற்கான கருவிகள், ஆணிகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் வாங்குவதற்கு சில 1000 ரூபாய்களை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒதுக்கி இருக்கிறார். ஏன் அப்படின்னா, மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. வடை சட்டி எதுக்கு அப்படின்னா, அந்த வடை சட்டியில் தாராளமாக பாமாயிலை 2 லிட்டர் எடுத்து ஊற்றவும், அதற்கு பிறகு அடுப்பை பற்ற வைக்கவும், எண்ணெய் சூடானவுடன் மிதமான சூடு இருப்பதை உறுதி செய்து கொண்டு கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய் உள்ளிட்டவற்றை கலந்து அவற்றை ஒரு கையில் எடுத்து கையில் வைத்து தட்டி உள்ளே போட்டு பக்காவடை செய்வது எப்படி, பஞ்சர் ஓட்டுவது எப்படின்னு கத்துக் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வெளியே வந்து சிரமப்படுறாங்களாம். ஊருக்குள்ள இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களாம். அதனால மாணவர்களுக்கு இந்த வேலை. அதுதானே மோடிஜி விஸ்வகர்மா. இது விஸ்வகர்மாவோட கொடுமை. விஸ்வகர்மா எப்படின்னா குலத்தொழில். இது எப்படின்னா புதிய குலத்தொழில்களை உருவாக்குதல். நீங்க விஸ்வகர்மாவுக்கு வரணும்னா எங்க தாத்தா காலத்துல இருந்து நான் பானை செய்யறவரா இருக்கணும், எங்க தாத்தா காலத்துல இருந்து நான் வந்து ஒரு கைவினை கலைஞரா இருக்கணும். ஆனா இந்த திட்டத்துக்கு அப்படி இல்லை. என் வீட்டுல வறுமை இருந்தா போதும், நான் பக்கடா சுட போயிடலாம். வறுமை இருக்கிறவன பள்ளிக்கூடத்துக்கு வாங்கன்னு கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுத்து கூப்பிடுது. நீ என்ன சொல்ற? வறுமையா இருக்கியா? சரி, பக்கோடா சுடுவதற்கு கற்றுக்கொள், பஞ்சர் ஓட்டுவதற்கு கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் அங்கு தள்ளிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு எதிர்கால செயல் திட்டம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், RSS 100 ஆண்டுகளுக்கு வேலை செய்வார்கள் அப்படின்னு. நீ என்ன கேட்குறீங்க? வேலை வேணும்னு கேட்குறீங்க, எக்ஸாம் ஒழுங்கா நடத்துன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? நீங்க படிக்கிறதுனால கேட்குறீங்க. ஏன் படிக்கிறீங்க? படிக்காம நீங்க வந்து பச்சை போண்டா போடுவது எப்படி, பஞ்சர் கடை வைப்பது எப்படி, ஆளினால் அழகராஜா பஞ்சர் கடை அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி ஸ்டைல்ல நீங்க வந்து பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துக்கிட்டே வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்றதுக்காக ஒரு 20 வருஷம் கழிச்சு இவங்க கேட்க மாட்டாங்களே எனக்கு வேலை எங்கன்னு. அவர் பஞ்சர் கடை வச்சிருப்பாரு. நம்ம பாண்டே சொல்றாருல, மளிகை கடை வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க, நான் இருந்துக்கிறேன். ஆமா, அப்படிதான் செயல் திட்டம். இப்படி மக்களை வந்து வேலை வாய்ப்பு கோருவதிலிருந்து விலக்கி வைக்கும் வேலை ஒரு பக்கமும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதை பற்றி எந்த இடத்திலும் பேசாமல் இன்னொரு பக்கமும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு உருவாக்கித்தாங்கன்னு கேட்டா இவங்களுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்றாரு? அது பிரைவேட்டோட வேலை அப்படின்றாரு. நீ தான் என்ன சொல்ற? பிரைவேட்டுக்கு காசு கொடுத்தா அவன் வேலை கொடுப்பான்னு சொல்ற. அப்ப அவன் வேலை கொடுக்கறத உறுதிப்படுத்தணும்ல, அதை உறுதிப்படுத்தாம நீ ஏன் காசு கொடுக்குற? தமிழ்நாடு அரசு புதிய நிறுவனங்களை கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்க? இது கொண்டு வந்தா இங்க ஒரு 2000 பேருக்கு வேலை கிடைக்கும். ஸ்ரீபெரும்புதூர்ல நாளைக்கு வந்து நோக்கியா வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சாங்கன்னா அதுல வந்து ஸ்கில்டு லேபர் ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைக்கும், செமி ஸ்கில்டு ஒரு 2000 பேருக்கு வேலை கிடைக்கும், அன்ஸ்கில்டு லேபர் ஒரு 500 பேருக்கு வேலை கிடைக்கும். அதை தாண்டி அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உதிரி பாகம் துறையை தயாரிக்கும் தொழிற்சாலைகள்னு MSME செக்டார் டெவலப் ஆகும். இப்போ திருச்சியில வந்து பெல் இருக்கு இல்லையா? பெல் வந்து ஒரு பெரிய யூனிட் தான். ஆனா பெல்லை விட எது முக்கியம் அப்படின்னா, பெல்லுக்கு உதிரி பாகங்கள் தயாரித்து கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான MSME நிறுவனங்கள் 1 லேத்த வச்சு ஒருத்தர் ஓட்டிட்டு இருப்பாரு, 2 லேத்து வச்சு 10 லேத்து வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பெல்ல நடத்துறது. பெல்லு நடக்கணும்னா இவங்க எல்லாம் இருக்கணும். இந்த ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆனா அதிக பேருக்கு வேலை கிடைக்கும், அதிகமா பணப்புழக்கம் வரும். அதிகமா பணப்புழக்கம் வந்தா பொருளாதாரம் நல்லா இருக்கும்.
இதெல்லாம் எப்ப தோணும்? நல்ல அறிவார்ந்த சிந்தனை ஆற்றல் இருந்தால் தோன்றும். அப்படி அறிவார்ந்த சிந்தனை ஆற்றல் இல்லாத பொழுது பச்சை போண்டா சுட வைப்பதற்கு யோகி ஆதித்யநாத்தும் மக்களுக்கு விபூதி அடிப்பதற்கும் அல்வா கிண்டுவதற்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த நாட்டுக்கு போதுமானவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு என்ற பேரே இல்ல, மாநிலத்தினுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலை வாய்ப்பு இன்மையின் காரணமாக எதிர்கால இந்திய தலைமுறையே பெரிய கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது. இப்படி ஒரு விபூதி அடிக்கும் பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. ஆக்சுவலா நிதிஷும் சந்திரபாபுமே ஒரு புறந்தாளப்பட்ட நிலை தான் இருக்கும்போது 0க்கு 40க்கு 0 கொடுத்த தமிழ்நாட்டுக்கு நம்ம 0 தானே எதிர்பார்க்க முடியும். வேற என்ன கொடுத்துட போறாங்க? இது இதை விட இருப்பதிலேயே கேவலமான ஒரு வாதத்தை பிஜேபி காரங்க பேச முடியாது. அப்படியான வாதம் இந்த வாதம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க இந்த நாட்டினுடைய பிரதமராக ஆனது இந்திய பிரதமர் தான் பதவி ஏற்றுக்கிட்டீங்க இல்லையா? இல்ல உகாண்டாவா, இல்ல ஸ்ரீலங்காவுக்கா, இல்ல பூட்டானா, இல்ல இப்ப போயிட்டு வந்தாரு இட்டாலிக்கா? ஒருவேளை இட்டாலிக்கா இருக்குமோ? எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்தியாவுக்கு தானே நீங்க பிரதமர். தமிழ்நாடு தவிர்த்த இந்தியாவுக்கு பிரதமர் அப்படின்னா அப்ப தமிழ்நாடு தனி நாடுன்னு சொல்றீங்களா? இந்த கேள்வி நம்ம பிஜேபி நோய் கேட்கணும். இப்ப இன்னைக்கு காலையிலே இந்த ட்வீட்டா போடும் போதே கீழே என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க ஓட்டா போட்டீங்க, உங்களுக்கு எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓட்டு போடல, அப்ப எங்களுக்கு நீங்க பிரதமர் இல்லை தானே, அப்ப நாங்க என்னனாலும் செஞ்சுக்கலாமா? தமிழ்நாடு தனிநாடுன்னு நீங்க அது சொல்றீங்களா? அதிகாரத்தை கொடுத்துருவீங்களா? அப்படி கொடுக்க போறீங்களா? இல்ல இல்ல, தமிழ்நாடு தனிநாடு என்பது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயம் இல்லையா? அறிஞர் அண்ணாவுடைய காலத்திற்கு பிறகு அந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டதற்கு பிறகு யாரும் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து இப்போ வரைக்கும் பேசுறது இல்லை. ஆனா தமிழ்நாட்டை தனித்து பார்ப்பது அல்லது சித்தூருக்கு கீழே, இந்த பக்கம் ஒசூருக்கு கீழே, அந்த பக்கம் கர்நாடகாவுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 ஸ்டேட் தமிழ்நாடு கேரளா, இவங்க 2 பேரும் வேற ஆளுங்கன்னு நினைச்சுக்கிறாங்களா? இப்பயே நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கு போக்கஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈஸ்டர்ன் இந்தியால ஒரிசா வரைக்கும் கூட ஏத்துக்கலாங்க. ஆந்திரா ஈஸ்டர்ன் இந்தியான்றாங்க. ஆந்திரா எந்த காலத்திலேடா ஈஸ்டர்ன் இந்தியாவிற்கு சென்றது? ஆந்திரா சவுத் இந்தியா. ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்றது ஒரிசாவிலிருந்து அந்த வடகிழக்கு மாநிலங்கள் நம்ம சொல்லக்கூடிய மாநிலங்கள் வரைக்கும், பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் அப்படித்தான் அடங்கும். ப்ராப்பர் நார்த் இந்தியா அப்படின்றது உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட பகுதிகள் இதெல்லாம் தான். வெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாராஷ்டிரா, குஜராத் இந்த பகுதிகளை சொல்லலாம். மிடில் இந்தியா அப்படின்னா ஒரு சில மாநிலங்களை சொல்லலாம். இப்படித்தானே பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஈஸ்டர்ன் இந்தியா காரிடார்னு சொல்லிட்டு ஆந்திரா வரைக்கும். அதாவது என்னன்னா, நாயுடு காரு கேட்கறது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். இப்ப ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாதுன்னு நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க. இப்ப நாயுடு கார் மெஜாரிட்டிக்கு பஞ்சாயத்து வச்சிடக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக சம்பந்தமே இல்லாத ஆந்திராவை ஈஸ்டர்ன் இந்தியாவோட சேர்த்துட்டு வர்றாங்க. ஏன் பழைய மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அறிவிக்க வேண்டியதானே? ஒரிசா வரைக்கும் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் இருந்துச்சு, இப்ப பழைய மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கு நான் நலத்திட்டம் பண்றேன்னு அறிவிக்க வேண்டியதானே? அப்படியான கூத்துக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க தாராளமா செய்யுங்க. ஈஸ்டர்ன் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வரைக்கும் கூட நீங்க அந்த காரிடாரை சேர்த்துக்கிட்டு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு எண்டு வரைக்கும் இருக்கு, அது ஃபுல்லாவே நீங்க ஈஸ்டர்ன் காரிடார்ல சேர்த்துங்க. யாரும் கேட்க போறது கிடையாது. திட்டங்கள் சேர்ந்தால் சரிதான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நீ ஒரு எம்பி கூட அனுப்பல. நான் அனுப்பியிருக்கேன், 40 எம்பி அனுப்பியிருக்கேன். 40 எம்பி தான் அனுப்புனேன். திமுகன்னு நான் அனுப்பல. திமுக என்ற கட்சி ஓட்டு கேட்டது, நான் அனுப்பியிருக்கேன். ஏன் அனுப்புறேன்? எலெக்ஷன்ல நிக்கிற வரைக்கும் தான் அவர் திமுக காரர். நாடாளுமன்றத்துக்கு உள்ள போயிட்டாருன்னா அவர் இந்த மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு உறுப்பினர். அந்த உறுப்பினருக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீ நாடாளுமன்றத்தையே கட்சியாத்தான் ரெகக்னைஸ் பண்ணிருக்க. நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர்கள் அப்படின்னு வரிசை எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பா 2 பேர் பேசுவாங்க, திமுக சார்பா 2 பேர் பேசுவாங்க. அப்போ இதை கட்சி ஜனநாயகமாக மாற்றி வைத்திருப்பது இந்த நாடாளுமன்றம் தான். நான் மாத்தல, நாடாளுமன்றம் தான் அதை கட்சி ஜனநாயகமா வச்சிருக்கு. ஏன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து குறைபாடி கொண்டிருக்கிறார்? அவருக்கான நேரம் என்பது குறைவாக ஒதுக்கப்படுகிறது. ஏன்? அவர் கட்சியாக முதல்ல இல்ல, இப்ப 2 பேரோட சேர்ந்து ஒரு கட்சியாக போயிருக்கிறார். அதனால கூடுதல் நேரம் கிடைக்கிறது. அப்போ நாடாளுமன்றம் என்பது இந்தியர்களுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டுமே தவிர, இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர தனித்தனி கட்சிகளாக இயங்கக்கூடாது அப்படின்றதா நம்முடைய கோரிக்கை. தனித்தனி கட்சிகளா இயங்கக்கூடாது அப்படின்னா என்ன நடக்கணும்? ஒவ்வொரு மாநிலத்துக்குமான உரிமைகளை பேசுகின்ற இடமாக நாடாளுமன்றம் இருக்கணும். அப்படி இருக்க வேண்டிய நாடாளுமன்றம் தமிழ்நாட்டை பற்றி பேசவில்லை. அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் கீழே என்ன சொல்றாங்கன்னா, நீ ஓட்டு போட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க. சரிப்பா, நாங்க தான் ஓட்டு போடலையா, அப்ப தனியா கழட்டி விட போறியா தமிழ்நாட்டை? அப்படி எதுவும் திட்டம் வச்சிருக்கீங்களா? ஏன்னா தமிழர்களுக்கு அப்படியான திட்டம் இல்ல, நம்ம யாருக்கும் அப்படியான திட்டங்கள் கிடையாது. இந்தியா என்பது ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மிகுந்த ஒரு நல்ல பாரதமாக இருக்க வேண்டும் தானே தொடர்ந்து பேசுறோம், பிரச்சாரம் அப்படித்தானே பண்ணோம். அப்போ அதற்கு உரிய முக்கியத்துவத்தை ஒன்றிய அரசு கொடுக்கல. இதை விட மோசமான புத்தி வேற புத்தி இருக்க முடியாது. அப்ப நாளைக்கு திமுக ஏதோ ஒரு நிலையில் ஒரு பிரதமராக மாறிவிட்டது அப்படின்னா
பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கட் பண்ணிடலாமா? கேக்குறேன். அதை ஏத்துக்குவாங்களா? அதை ஏத்துக்குவாங்களா? மாட்டாங்கல்ல. இதுதான் தமிழ்நாடு கேட்கின்ற கேள்வி. இந்த நாடாளுமன்றம் என்பது என்னை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னை நீங்க தள்ளி வச்சு பாக்குறீங்கன்னா கோளாறு என் கண்ணில் இல்ல, உங்க கண்ணில் இருக்கிற சுண்ணாம்பை தொடச்சுக்குங்க. ரொம்ப உறுத்தலா இருக்கும், எரியும். ஏற்கனவே 240 அப்படின்றது வந்து கண்ட இடத்துல எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. அது போக கண்ணில் இந்த சுண்ணாம்பையும் தூக்கி வச்சு கூடுதல் எரிச்சலை நீங்கள் சுமக்க வேண்டாம். கண்ணை திறந்து பாருங்கள், தமிழ்நாட்டின் குளுமையை ரசியுங்கள், தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை ஒதுக்குங்கள் என்பதுதான் தமிழ்நாடு கேட்பது. அப்படி ஒதுக்க மாட்டோம், நாங்கள் உங்களை ஒதுக்கி வைக்க போகிறோம் அப்படின்னா அதை சொல்லிருங்க. தமிழ்நாட்டை நாங்க ஒதுக்க போறோம் அப்படின்னா அதை முன்னாடியே சொல்லிருங்க, நாங்க தயாராகிக்கிறோம். அப்படி எதுவும் திட்டம் இருக்கா அப்படின்றத பிஜேபி தான் உறுதிப்படுத்தணும். ரைட். இந்த சூழல் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி.